أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் இன்று நீங்கள் அனைவரும் இந்த இஸ்திமாவில் ஒன்று சேர்ந்துள்ளீர்கள். அதன் மூலமாக ஆன்மீக ஒழுக்க நிலைகளை மேம்படுத்துவதற்காக என் குரல் கேட்கிறதா? மார்க்கின் இறுதி வரை குரல் சரியாக கேட்கிறதா? லஜ்னா இமாமில்லா ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தனி கிளை அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தின் மீது செய்த ஒரு பேருபகாரமாகும். குறிப்பாக அகமதி பெண்களுக்கும் அகமதி சிறுமிகளுக்கும் பெண்களும் சிறுமிகளும் ஒரு மனதோடு அல்லாஹ்வுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்களுடைய எந்த தலையீட்டும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் பெண்களும் சிறுமிகளும் ஆன்மீக ஒழுக்க இறையச்சம் தரத்தில் தனது கல்வி தரத்தில் மேம்பட வேண்டும், உலகில் ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்க வேண்டும். பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாக எல்லா புறமும் குரல் எழுப்பப்படுகின்றது. மேற்கத்திய நாடுகளில் இது ஒரு ஃபேஷனாக, குரல் எழுப்புவது ஃபேஷனாக கருதப்படுகின்றது. இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இந்த சமூகம் பிடுங்கிக் கொண்ட அந்த உரிமைகளை திரும்ப தர வேண்டும் என்று பெண்கள் குரல் எழுப்புகிறார்கள். அதே போன்று ஆண்களும் நாங்கள் பெண்களுடைய உரிமைகளை கொடுக்கிறோம் என்று பெரிதாக காட்டிக் கொள்கிறார்கள். அது உரிமையை நாங்கள் மீட்டுக் கொடுப்போம் என்று கூறுகிறார்கள். இப்படி பெரும்பாலும் அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் வெற்று முழக்கம் இடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஃபேஷனுக்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். உண்மை என்னவென்றால் களப்பற்ற முறையில் பெண்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பவர் யாரும் கிடையாது. பல பெண்கள் யூனிவர்சிட்டியில் தகுதி பெற்ற பெண்களாக இருந்தாலும் பெண்களுடைய சுதந்திரம் தொடர்பாக அவர்கள் தெளிவாக பேசும்போது பெண்களுக்கான உரிமைகள் கிடைப்பதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். பெண்கள் சரிசமமாக பெண்களுடைய உரிமை கொடுக்கப்படுவதில்லை. உண்மை என்னவென்றால் அகமதி பெண்கள் மட்டும்தான் 1400 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள், பெண்களுக்கு வழங்கிய சுதந்திரம், ஒரு ஆண் அந்த பெண்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று அகமதி பெண்கள் தான் அறிவிக்க முடியும்.
பெண்களுக்கு இஸ்லாம் தனிச்சிறப்பை வழங்கியிருக்கின்றது. நீதி நேர்மையுடன் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது. அகமதி பெண்கள் மட்டும்தான் மிக பெருமிதத்தோடு இதை கூற முடியும். உலக மக்கள் வேண்டுகின்ற உரிமைகள் அகமதி பெண்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் நிர்ணயித்த அந்த உரிமைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த உரிமைகள், அதுதான் அடிப்படையாகும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி உரிமைகளை வழங்கியிருக்கின்றான். ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கின்றான். எந்த விதத்திலும் ஆண்களை விட பெண்கள் குறைந்தவர் கிடையாது. பெண்களுடைய அந்தஸ்து ஒருபோதும் தாழ்ந்து விடாது. பெண்கள் மீது ஒருபோதும் அநீதி செய்யக்கூடாது. எந்த ஒரு ஆணும் உரிமைகளை விட்டு பெண்களை விலக்கக்கூடாது. அவ்வாறு செய்வார் என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளியாக இருப்பார். அல்லாஹ்வுக்கு ஒரு பதில் கூறியே ஆக வேண்டும். ஒருபுறம் அல்லாஹ் பெண்களுக்கு பல உரிமைகளை வழங்கியிருக்கின்றான். அத்துடன் பெண்களுக்கும் பொறுப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். பெண்கள் இறைச்சம் கொண்ட பெண்மணியாக இருக்க வேண்டும். நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும். இஸ்லாத்தினுடைய போதனையை ஒவ்வொரு நொடியும் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அவ்வாறு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நீங்கள் வாரிசாக முடியும். இறைச்சத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அது ஆண்களுக்கு பெண்களுக்கும் சரிசமமாக உள்ளது. சில சமயம் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி கூறும்போது ஆண் பெண் என்று தனித்தனியாக சில சமயம் விழித்து கூறுகின்றான். சில சமயம் சேர்த்தே கூறுகின்றான். அல்லாஹ் திருக்குரானில் என்ன கூறியிருக்கிறான் என்றான், உண்மையான ஈமான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் போதுதான் உண்மையான ஈமான் கிடைக்க முடியும். ஒவ்வொரு மனிதரும் தான் செய்த நன்மைக்கு அவருக்கு கூலி கிடைக்கும். அதில் எந்த பாகுபாடும் காட்டப்படாது. திருக்குரான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மோமினீன வல் மோமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷியீன வல் காஷியாத் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத் வல் ஹாஃபிஸூன லிஃப்ரூஜிஹிம் ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிஸாத்தி வஸாக்கிரன் அல்லாஹ கஸீரன் வ கஸாக்கிராத். நிச்சயமாக ஆண்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்களும் கட்டுப்படக்கூடிய பெண்களும் கீழ்ப்படியக்கூடிய ஆண்களும் கீழ்ப்படியக்கூடிய பெண்களும் உண்மையில் நிலைத்திருக்கின்ற ஆண்களும் உண்மை நிலைத்திருக்கின்ற பெண்களும் மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற ஆண்களும் பெண்களும் இறை வழியில் செலவு செய்கின்ற ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கின்ற ஆண்களும் பெண்களும் தம் கற்பை காக்கும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பையும் மாபெரும் நட்பலனையும்
அல்லாஹ் ஆயத்தைப்படுத்தி வைத்துள்ளான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நன்மைகளுடைய தரத்தை பற்றி கூறும்போது ஆண்களுக்கு என்ன கூறியிருக்கின்றானோ அதையே பெண்களுக்கும் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில் 2 பேரும் சரிசமம்தான். இந்த போதனையின் அடிப்படையில் ஒரு அகமதி பெண் என்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையின்படி செயல்பட்டால் நீங்கள் இறைச்சியத்தில் செல்வதோடு மட்டுமின்றி நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் சகோதரர்களையும் தந்தையையும் நீங்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த சமூகம் அநீதியால் நிரம்பி காணப்படுகின்றது. நீங்கள் அந்த தீமைகளை விட்டு சமூகத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். பெரிய குறிக்கோளை அடைவதற்கு தியாகம் முக்கியமான நிபந்தனையாகும். எந்த அளவு பெரிய நோக்கமோ அந்த அளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு அகமதி பெண்ணும் ஒவ்வொரு அகமதி சிறுமியும் தொடர்ச்சியாக ஆன்மீக ரீதியாக ஒழுக்க ரீதியாக மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் இறையச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்பொழுதும் உண்மையை நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை கொண்ட பெண் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் வழியில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன் கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் மாபெரும் கூலியினை வைத்திருக்கின்றான். நீங்கள் வீட்டு அன்றாட வேலைகளில் ஈடுபடும் போது தினந்தோறும் இந்த உலகம் தற்காலிகமானது, உங்களது வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது என்பதை எப்பொழுதும் நினைவு வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலான பெண்களும் சிறுமிகளும் என்னிடம் தமது கவலையை வெளிப்படுத்துவார்கள். அவர்களுக்கு துவாவுக்கான நன்மைகளுக்கான பலன் கிடைப்பதில்லை என்று வருந்துவார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைக்குமான கூலி வழங்குவான் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். சில வெகுமதிகள் பொறுமையை நாடுகின்றன. அதற்கென குறித்த நேரம் இருக்கின்றது. உண்மையான நம்பிக்கை கொண்டவர் இந்த உலகமே அனைத்தும் என்று நம்புவதில்லை. அவர்களது கண்கள், அவர்களது பார்வை மறுமையை பார்க்கின்றது. மார்க்கத்தில் நிலைத்து நிற்கின்ற பெண்கள், தமது ஒழுக்க நிலையை மேம்படுத்துகின்ற பெண்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களது எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக, உங்கள் சிந்தனைகளை விட அதிகமாக அல்லாஹ் வழங்குவான். ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்ணிடம் எதிர்பார்க்கின்ற ஒழுக்கத்தை பற்றி நான் எடுத்துக் கூறுவேன். அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றான். ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாம் வெற்றிவாதம் செய்வது போதுமானது கிடையாது. மாறாக களிமா கூடுவது மட்டும் போதுமானது கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஆனால் பல பேர் நாவளவில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது பொறுமையை மேற்கொள்வதில்லை. எங்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று உடனடியாக கூறிவிடுகிறார்கள். அல்லாஹ் தனது அடியானை மிகவும் நேசிக்கின்றான்.
ஆனால் அல்லாஹ் விரும்புவது என்னவென்றால் அதற்கு பதிலாக தடுமாற்றம் இல்லாத ஈமானை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். கஷ்டம் வரும்போது அல்லாஹ் இருக்கின்றானா என்பதே மனிதன் சந்தேகப்படுகின்றான். ஒரு நம்பிக்கை கொண்டவருக்கு கஷ்டம் வரும்போது எந்த அளவு கஷ்டம் வருகிறதோ அவரது ஈமான் ஒருபோதும் தடுமாற்றம் அடையக்கூடாது. அவரது உள்ளத்தில் இறைவனை பற்றி தப்பெண்ணம் எழக்கூடாது. அல்லாஹ் அனைத்து உலகங்களின் இறைவனாவான். நம்மீது எண்ணற்ற அருள்களை பொழிந்துள்ளான். நாம் இந்த உலகத்தில் பிறந்த கணம் முதல் நம்மீது தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பேரருள்கள் மலையை போன்று பொழிகின்றன. நம்மீது அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று நாம் ஒருபோதும் கூற முடியாது. நாம் தற்காலிக துன்பங்களை அல்லாஹ்வுக்காக நாம் பொறுத்து கொண்டால், உறுதியாக நின்றால், அல்லாஹ்வுக்காக எல்லா துன்பத்தையும் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் அதற்கு அளவற்ற முறையில் அல்லாஹ் கூலி தரக்கூடியவனாக இருக்கின்றான். தொடர்ச்சியாக நீங்கள் திருக்குரானை முறையாக திருக்குரான் ஓத வேண்டும். திருக்குரானுடைய அருளுக்குரிய தூய போதனைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய ஜமாத்திலும் பல பேர் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்பது பரிதாபமே. ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினு பி என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அவர்கள் என் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய விஷயங்களை கேட்க வேண்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கான அடிப்படை என்னவென்றால் திருக்குரானை ஓதுவதாகும், அதை சிந்திப்பதாகும், அதன் கட்டளைகளை ஆர்வத்துடன் நாம் நிறைவேற்ற வேண்டும். திருக்குரான் 700 விட அதிகமான கட்டளைகள் உள்ளன. ஒவ்வொரு கட்டளையின்படியும் செயல்பட வேண்டும். திருக்குரான் தடுத்துள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் விலகி இருக்க வேண்டும். திருக்குரான் கட்டளையிட்டுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வோம் என்றால் நமது ஈமான் அல்லாஹ்வுடைய உண்மையான அருள்களை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நான் துவா செய்தேன், கொஞ்ச காலம் வரை ஒன்றுமே ஆகவில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். எந்த அளவு கஷ்டப்படுகிறார்களோ அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பதில்லை. எவர்களது ஈமான் உறுதியாக இருக்கின்றதோ தவறு தன் மீது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு அகமதியும் தனது ஈமானுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும், ஈமானில் முன்னேற வேண்டும். தொடர்ச்சியாக உறுதிமொழி நாம் செய்த உறுதிமொழியுடைய சொற்களை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் உறுதிமொழி நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுக்காக உங்களது ஈமானை உறுதிப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய அருள்களும் கருணையும் உங்களது மீது மலையை போன்று பொழியும். நான் ஜும்மா குத்துபாவிலும் மற்ற சொற்பொழிவுகளிலும் பல முறை அகமதி பெண்களுடைய முன்னுதாரணங்களை எடுத்து கூறியிருக்கின்றேன். மார்க்கத்தின் உறுதிப்பாட்டிற்காக அவர்கள் தமது எப்படி தியாகம் செய்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றேன். பல உதாரணங்களை எடுத்து வைத்திருக்கின்றேன். வெகு தொலைவில் வெகு தூர தொலைவு இடங்களில் வசிக்கக்கூடிய பெண்கள்
அவர்களது ஈமான் காரணமாக அசாதாரண குர்பானிகளை தியாகங்களை செய்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் பல வழிகளில் அவர்கள் மீது அருள் செய்துள்ளார். ஆகவே எல்லாவித தியாகங்களுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் உங்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். உங்கள் மீது அல்லாஹ் எண்ணற்ற அருள்களை உங்கள் மீது பொழிவான். இதை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது முழுமையான ஈமான் கொள்வது பற்றி அல்லாஹ் கூறும்போது, நம்பிக்கை கொண்ட பெண்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறியிருக்கின்றான். ஒரு அகமதி பெண் என்ற முறையில் நீங்கள் முதல் அல்லாஹ்வுடைய உரிமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயன்றவரை அல்லாஹ்வுடைய அந்த அனைத்து கட்டளைகளையும் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். லஜ்னா இமா இல்லா ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் பெண் பிள்ளைகளுடைய ஒழுக்க ரீதியாகவும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி வாழ்வை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை விட எந்த விதத்தில் நீங்கள் தனிச்சிறப்பு பெற்றுள்ளீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக லஜ்னா இமா இல்லா நிகழ்ச்சிகள் நடத்துகின்றனர். சிறுமிகளும் அதில் பங்கேற்கிறார்கள். எல்லா லஜ்னா இமா இல்லா நடத்துகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கட்டுப்பாடுகளுடன் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களது ஆன்மீக நிலையை மேம்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது பெரும் பொறுப்பு உள்ளது. நீங்கள் உங்களது நிலைக்கு மட்டும் நீங்கள் பொறுப்பாளர் கிடையாது. மாறா உங்களது சந்ததிகளுடைய பொறுப்பும் தர்பியத்துடைய பொறுப்பும் உங்கள் மீது உள்ளது. இந்த அதிமுக்கிய தொண்டை நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை புரிந்து கொண்டு நீங்கள் தூய மாற்றத்தை ஏற்படுத்தினால், உங்களுக்குள் தூய மாற்றங்களை கொண்டு வந்தால், உங்களது சந்ததிகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால், உங்கள் மூலமாக இஸ்லாத்துடைய இந்த போதனை சந்ததிகள் வழியாக தொடர்ந்து சென்றால், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேட்டிருப்பீர்கள். ஒருவர் தனக்காக எதை விரும்புகிறாரோ அதைத்தான் அவர் தன் சகோதரருக்காக விரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். உங்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீங்கள் உயர்ந்த ஆன்மீக நிலையை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், இந்த விஷயத்தை உங்களது பிள்ளைகளிடத்திலும் உங்களது சகோதரிகளிடத்திலும் சமூகத்திலும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டிய முக்கிய விஷயம் உண்மையாகும். அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர் எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். எல்லா விதத்திலும் பொய்யை விட்டுவிட வேண்டும். இது ஆன்மீக ஜிஹாதில் அவர் இருக்கிறார். ஒரு நம்பிக்கை கொண்டவர் அதன் மூலமாக குழந்தைகளிடத்தில் எப்படிப்பட்ட தர்பியத்து உருவாகும் என்றால், அவர்களும் பொய்யை வெறுப்பார்கள். நிச்சயமாக உண்மையை பேசக்கூடியவர் என்று வாதிக்கக்கூடிய ஒருவர் சமூகத்தில் ஒரு அழகை ஏற்படுத்தி விடுவார். பொய்
தீமையினுடைய ஒரு தெருவுகளாகும், தீமைகளுடைய தெருவுகளாகும். அது சமூகத்தில் சீரமைப்பை அது குலைத்து விடுகின்றது. அகமதிகளுடைய அடுத்த தலைமுறை உங்களது மடியில் தவழும்போது நீங்கள் எந்நிலையிலும் உண்மை நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிள்ளைகளுடைய தர்பியத் பற்றி இந்த இஸ்லாம் அல்லாத இந்த சமூகத்தில் பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுப்பது என்பது பெரிய விஷயமாகும். எவ்வாறு தர்பியத்து கொடுக்க முடியும் என்று என்னிடம் கேட்பார்கள் பெண்கள். பெற்றோர்கள் தாங்கள் முதலில் நல்ல ஒரு சிறந்த உதாரணத்தை ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர் நன்மையில் நிலைத்திருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் வைத்திருந்தால், இஸ்லாமிய போதனைப்படி செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் பிள்ளைகளும் அவர்களை பார்த்து வளர்வார்கள். சிறு குழந்தைகள் குறிப்பாக அதிக நேரம் தாய்மார்களும் அவர்கள் இருக்கிறார்கள். தாயிடம் என்ன பார்க்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதைத்தான் சரி என்று நினைக்கிறார்கள். ஆகவே அகமதி பெண்களுடைய பொறுப்பு மிக அதிகமாகும். அவர்கள் இந்த சமூகத்தில் ஷிர்க்கு விடக்கூடியவராக இருக்க வேண்டும், உண்மையை நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். லஜ்னாயிமா எல்லாம் ஒட்டுமொத்த அளவில் இப்படிப்பட்ட கம்பெயினை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சமூகத்தில் உண்மையை நிலைநிறுத்த அவர்கள் முயற்சிக்க வேண்டும். உண்மை விரும்புவது என்னவென்றால், உண்மை எதிர்பார்ப்பது என்னவென்றால், நிக்காவின் போது ஓதப்படக்கூடிய திருக்குறான் வசனங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர் இறையச்சத்தில் நிலைத்திருக்குமாறு உண்மையை பேசும்படி அதில் கூறப்பட்டுள்ளது. திருக்குரான் பொய்யை ஒரு ஷிர்காக எடுத்து கூறுகின்றது. ஆகவே ஒரு அகமதி இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை எந்நிலையிலும் ஏன் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தமது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெண்கள் அதிக பங்களிப்பு வழங்குகிறார்கள். ஆகவே அகமதி தாய்மார்கள் உண்மையின் மூலமாக தங்களுடைய பிள்ளைகள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி உண்மையில் நிலைத்திருக்கின்ற சமூகம் துணிவுள்ள சமூகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதுச் செய்தியை எவ்வித அச்சமின்றி நாம் பரப்பலாம். நம்பிக்கை கொண்ட பெண்களை பற்றி கூறும்போது பொறுமை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. பொறுமை என்பது கஷ்டமான நேரத்தில் பொறுமை மேற்கொள்வது அல்லாஹ்வுடைய அருளுக்கு வாரிசாக்கின்றது. குறிப்பாக வீட்டில் இதை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். வீடுகளில் பொறுமை குறையும் போது பரஸ்பர சண்டை சச்சரவு ஏற்படுகின்றது, தப்பெண்ணங்கள் உருவாகின்றன. ஆகவே துவா மற்றும் பொறுமையுடன் எல்லா கஷ்டத்தையும் நீக்க முடியும். நல்ல முறையில் நடப்பதுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதால் வீடுகளில் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். வீட்டினுடைய சூழல் மிக அதிகமாக மோசமாகும் போது ஜமாத் அமைப்பு அதில் தலையிடுகின்றது. நம்பிக்கை கொண்ட பெண் தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பரஸ்பரம்
பரஸ்பர நேசத்தின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், உண்மையின் தொடர்பை உருவாக்க வேண்டும். அமைதியான வீட்டுக்கு, அமைதியான சமூகத்திற்கு அடிப்படை விஷயம், அமைதியான வீடு என்பது அமைதியான சமூகத்திற்கு அடிப்படையாகும். நீங்கள் உண்மையில் நிலைத்திருந்தால் இந்த முழு உலகிலும் இந்த தூது செய்தி பரவும். தன்னலம் எல்லா விஷயத்திலும் கலந்திருக்கின்றது. தன்னுடைய உரிமையை மற்றவர்களை விட முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. பொறுமையை மறுக்கிறார்கள். பொறுமை குறைபாடு உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. அகமதியுடைய சூழல் உண்மையில் நிலைத்திருக்கும் என்றால் அவர் பொறுமை மேற்கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் பொறுமை மேற்கொள்ள வேண்டும். பொறுமை என்பது ஒரு பலவீனம் கிடையாது. நாம் வசிக்கின்ற இந்த சூழலில் உலக மக்கள் பொறுமை என்பது ஒரு பலவீனம் என்று நினைக்கிறார்கள். பொறுமை என்பது உண்மையான ஒரு துணிவாகும். சோசியல் மீடியாவுடைய ஒரு நஷ்டம் என்னவென்றால் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் வக்கீலை நியமித்துக் கொள்ளுங்கள், தலாக் வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் விவாகரத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். மிக விரைவாக அவசரப்படுகிறார்கள். இது 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 பெண்களுக்கு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. மாறாக வருங்கால சந்ததிகளையும் நஷ்டத்திற்கு ஆளாக்கக்கூடிய விஷயமாகும். ஆக பரஸ்பர சண்டைகள் மூலமாக இந்த விஷயங்கள் முன்னால் வருகின்றன. இது பற்றி பல முறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிள்ளைகள் மீது இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள் எல்லா நேரமும் துவாவில் மூழ்கி இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள ஒற்றுமையை அவர்கள் எப்பொழுதும் நிலைபெற செய்திருக்க வேண்டும். வீட்டில் அவர்கள் ஒற்றுமை இல்லை என்றால், பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது என்றால், ஜமாத்துடைய அமைப்பை அவர்கள் நாட வேண்டும். அதே போன்று அக்கம் பக்கத்தாருடனோ அல்லது ஜமாத்துடைய பொறுப்பாளருடனோ பிரச்சனை ஏற்பட்டு விடுகின்றது. நீங்கள் பொறுமை மேற்கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்பாளர் தவறு செய்யும் போது பொறுப்பாளரிடமும் தவறு நேரலாம். அவரும் மனிதர் தான். ஆனால் எதிர் தரப்பு அதிக துன்பம், அநீதி நடந்து கொள்வதை பார்க்க முடிகின்றது. தமது ஈமானுக்காக அவர்களது கர்வம், ஆணவம், அவர்களது ஈமானுக்கு அது அபாயத்தை ஏற்படுத்தி விடுகின்றது, அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடுகின்றது. இவ்வாறு இந்த ஒரு வீட்டினுடைய ஒற்றுமை முழு சமூகத்தையும் பாதிக்கின்றது. இது சிறிய விஷயம் கிடையாது. சமூகத்தினுடைய அமைதிக்கு வீட்டிலிருந்து அந்த தாக்கம் ஆரம்பிக்கின்றது. ஒரு அகமதி பெண், நம்பிக்கை கொண்ட பெண் பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அகமதி பெண் என்ற முறையில் நீங்கள் பணிவை மேற்கொள்வீர்கள் என்றால்
உங்கள் பிள்ளைகளிடத்தில் பணிவை ஏற்படுத்துவீர்கள் என்றால் எப்படிப்பட்ட சந்ததிகள் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்றால் உலகில் அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் பெரும் பங்களிப்பு வழங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நம்முடைய எந்த ஒரு செயலும் ஆணவத்தின் காரணமாக இருக்கக்கூடாது. ஆணவத்தின் மூலமாக சமூகத்தில் நிம்மதியின்மை ஏற்படுத்தி விடுகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை பற்றி அன்னார் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, உமது பணிவான வழிமுறைகள் எனக்கு பிடித்திருந்தது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருளுக்குரிய முன்மாதிரி நீங்கள் பின்பற்ற வேண்டும். நம்பிக்கை கொண்ட பெண்களை பற்றி கூறும்போது அல்லாஹ் வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று கூறியிருக்கின்றான். பல பெண்களை பற்றி நான் கூறும்போது அசாதாரண தியாகங்களை செய்திருப்பதை நான் கூறியிருக்கின்றேன். அவர்களிடத்தில் உள்ளதெல்லாம் ஜமாத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டும்போதும் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். மற்ற திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அனைத்து அகமதி பெண்களிடத்திலும் இந்த தியாகத்தின் ஆர்வம் அல்லாஹ் உருவாக்குவானாக. ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்ணிடம் இருக்க வேண்டிய இன்னொரு நன்மை ரமலான் மாதத்தில் நோன்பு நிற்பதாகும். இது பல நன்மைகளுடைய ஊற்றாக இருக்கின்றது. நோன்பு என்பது நோன்பில் தியாகத்திற்கான பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. ஒரு நோன்பாளி தனது ஆணவத்தை அழிக்கக்கூடியவராக இருக்கிறார், கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார். தமது சமூகத்திற்கு தொண்டு செய்வதற்கு அதிகமாக முயற்சி செய்கிறார். சுற்றுப்புறத்தில் அமைதி ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னலத்தை மட்டும் பார்க்க விரும்புவதை அல்லாஹ் விரும்பவில்லை, மாறா பொதுநலத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். கற்பின் பக்கம் வெட்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். ஆடை ரீதியான கற்பு மட்டும் கிடையாது, வெட்கம் மட்டும் கிடையாது. நாம் கண் மூலமாகவும் செவி மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் மற்ற உறுப்புகள் மூலமாகவும் இந்த நாணத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாணமுள்ள உடையை அணிய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அந்நிய ஆண்களுடைய பார்வைப்படாத அளவு உடை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சமூகத்தில் வெட்கமின்மை வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பெண்களுடைய கற்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீய பார்வையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆடை அணிய வேண்டும். இக்காலத்தில் வெட்கமின்மை உச்சத்தை அடைந்துள்ளது. பெண்களுடைய சுதந்திரம் என்ற பெயரில் அதை வெட்கமின்மை பற்றி முழக்கமிடப்படுகின்றது. அகமதி பெண்களும் அகமதி சிறுமிகளும் தம் மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மார்க்க போதனைகளை பின்பற்றுகிறார்கள். ஆகவே வெளிப்புறமான அழுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி செயல்படுங்கள். பெண்களுக்கு சொத்துரிமையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குலா வாங்குவதற்கும் விவாகரத்து வாங்குவதற்கும் உரிமை உள்ளது. நீங்கள் வேலை செய்வதை வெளியே சென்று வேலை செய்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை.
இந்த உரிமைகளுடன் அல்லாஹ் உங்களுக்கு சில பொறுப்புகளையும் வழங்கியிருக்கின்றான். பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஆண்களை விட்டு தனித்திருக்க வேண்டும் என்று எந்தவித தீமையும் ஏற்பட்டுவிடக்கூடாது, பாவமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு தனது கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்த பெண்களை பார்த்தபோது அந்த பெண்ணிடம் இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்கள் தமது கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிய பிறகு நாங்கள் வந்து செய்கிறோம் என்று அந்த பெண்கள் கூறினார்கள். இது திருக்குர்ஆன் கூறுகின்ற சம்பவமாகும். வெட்கத்தை மேற்கொண்ட, நாணத்தை மேற்கொண்ட பெண்களுடைய உதாரணங்கள், எண்ணற்ற உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. நம்முடைய நிகழ்ச்சிகளில் சில சமயம் தடுப்பு இல்லாத நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. சில சமயங்களில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இல்லாமல் அகமதி பெண்கள் மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். இது போன்ற வெட்கமின்மை இருக்கும்போது ஆன்மீக அழிவு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு அகமதி பெண்ணும் வெட்கத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது, கைவிட்டு போய்விடக்கூடாது. ஒரு அகமதி பெண்ணுடைய கண்ணியம், அந்த அகமதி பெண்ணுடைய கண்ணியம் நாணமாகும். அது உலகத்தில் தனிச்சிறப்பை ஏற்படுத்துகின்றது பெண்களுக்கு. நீங்கள் வெட்கத்தை பேணுவதால் உங்களது தகுதி குறைந்து விடுவது கிடையாது. உங்களது சுதந்திரத்தை யாரும் பறிப்பது கிடையாது. பர்தா உண்மையான ஒரு அழகை உங்களுக்கு வழங்குகிறது, உண்மையான ஒரு கண்ணியத்தை வழங்குகிறது. உங்களுக்கு உங்களது மார்க்க கொள்கையின் மீது நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். மக்கள் என்ன கூறுவார்கள் என்று உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறினான். எவர் இந்த நன்மைகளை தமது உள்ளத்தில் உறுதியாக பதிவு வைத்துக் கொள்கிறாரோ, இறைவணக்கம் புரியக்கூடியவராக இருப்பாரோ, அதில் முன்னேற்றம் அடைவாரோ, அவர் உலக விருப்பங்களை கண்டு அவர் ஈர்க்கப்பட மாட்டார். அவர் அப்படிப்பட்ட மனிதருக்கு திருக்குர்ஆனில் பல்வேறு நற்செய்திகள் உள்ளன. இஸ்லாத்துடைய போதனைகள் மனித இயல்போடு ஒத்துள்ள மார்க்கமாகும். அல்லாஹ் சூரா பக்ராவில் கூறும்போது லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது சக்தியை விட அதிகமாக அல்லாஹ் சுமையை சுமத்துவதில்லை. அல்லாஹ் நாம் சுமக்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத சுமையை அல்லாஹ் நம்ம மீது சுமத்த மாட்டான். எந்த ஒரு சுமையும் நமது ஆற்றலை விட அதிகமாக நம் மீது இருப்பதில்லை என்று அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான். அல்லாஹ் மிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான்.
அந்த இறைவனுக்காக மனிதன் தியாகம் செய்யும் போது, நன்மையை மேற்கொள்ளும் போது, பிறகு அல்லாஹ் அசாதாரண அளவில் அவனுக்கு கூலியை கொடுக்கின்றான், நற்கூலியை வழங்குகின்றான். ஒரு பெரிய இடத்தை அடைவதற்கு உழைக்க வேண்டியது வருகின்றது, தியாகம் செய்ய வேண்டியது வருகிறது. உலக வேலைகளுக்காக நாம் தியாகம் செய்யும் போது, மார்க்க வேலைகளுக்காக, மார்க்கத்திற்காக ஏன் தியாகம் செய்யக்கூடாது? ஆகவே முயற்சி மற்றும் தியாகம் செய்வது ஒவ்வொரு இலக்குக்கும் அவசியமாகும். உங்களது அசல் நோக்கம், உங்களது மார்க்கம் என்ன வேண்டுகிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டியதாகும். எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான், அளவற்ற முறையில் வழங்கியிருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். ஆக அல்லாஹ்வுடைய பேச்சை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். நீங்கள் உங்களது உலகத்தின் ஒவ்வொரு வேலையை விட்டும் மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கையும் பாதுகாக்க வேண்டும், உங்களது வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களுக்கு உலக கல்வி குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கேற்ப மார்க்க கல்வியை வழங்கினார்கள், திருக்குர்ஆனுடைய போதனை வழங்கினார்கள். நமக்கு முன்னால் எப்படிப்பட்ட பெண்களுடைய உதாரணங்கள் உள்ளது என்றால், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் மசீமு, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அன்னாரது ஜமாத்திலும் ஆண்களும் பெண்களும் ஆரம்பகால முஸ்லிம்களை போன்று ஆக வேண்டும் என்பதற்காக, மாற்ற வேண்டும் என்பதற்காக, ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஜமாத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, உலக விருப்பங்களை விட்டு, உலகின் வெளிப்படையான செல்வங்களை விட்டு, அதை கண்டு ஈர்ப்படையாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் என்றால், நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட உண்மையான பெண்மணியாக நீங்கள் ஆவீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் புரிய வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். குறைவு சிறுமிகள் இருக்கிறார்கள், வயது குறைந்த பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு புரியக்கூடிய வயது வரும்போது மார்க்க அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தொழுகையை முறையாக தொழ வேண்டும். திருக்குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய விளக்கங்களை படிக்க வேண்டும். ஒரு அகமதி பெண்ணும் சிறுமியும் இவ்வாறு செய்தால் ஜமாத்திற்கு அசாதாரண முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். ஜமாத்து அசாதாரண முன்னேற்றங்களின்படி செல்லும். வரலாற்றில் பெரும் தியாகங்கள் செய்யக்கூடிய பெண்களை பார்க்கும்போது பெரும் அந்தஸ்துகளை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மகத்தான தியாகங்களை செய்தார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்தில் அதே முறையை பெண்கள் பின்பற்றினார்கள். சில வருடங்களுக்கு முன் புர்கினா ஃபாசாவிலும் நாம் இதை கண்டோம். அகமதி பெண்கள் அசாதாரண துணிவை வெளிப்படுத்தினார், தைரியத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களது ஆண்கள் இஸ்லாத்திற்காக தம் உயிரை தியாகம் செய்த போது அந்த ஜமாத்தை சார்ந்த பெண்கள் ஆண்களோடு தோளோடு தோள் சேர்த்து நின்றவாறு, சரிசமாக நின்றவாறு தியாகம் செய்தார்கள். அந்த பெண்கள் தமது கணவனையும் தமது தந்தையையும் தம் கண்களுக்கு முன்னால் ஷஹீதாவதை கண்டபோது அவர்களது ஈமான் தடுமாறவில்லை, அவர்களது மார்க்கம் பலவீனமாகவில்லை.
அல்லாஹ் அவர்களது உள்ளத்திற்கு ஆறுதலை வழங்கினான். அவனது ஈமானுக்கு அல்லாஹ் வாழ்வை வழங்கினான். இங்கிருந்து ஆயிரக்கணக்கான தொலைவில் வசிக்கின்ற வெகு தொலைவில் வசிக்கக்கூடிய பெண்கள் தமது மார்க்கத்திற்காக தமது முயற்சியை தமது மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்வதை தமது சந்ததிகளை தர்பியத்திற்காக தியாகங்கள் செய்தார்கள். அவர்கள் காலத்தின் கலீஃபாவை தம் வாழ்வில் ஒருபோதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை. அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை உண்மையான மார்க்கமாக கருதினார்கள். எல்லா தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக இருப்பதாக அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள். தியாகத்தின் ஒரு உயர்தரமான ஒரு முன்னதானத்தில் நிலைநாட்டினார்கள். அவர்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட துணிவு பிறக்க வேண்டும். எல்லாவித தியாகங்களுக்காகவும் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உலகின் ஒவ்வொரு விஷயத்தை விட்டும் உங்களது மார்க்கத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நீங்கள் உலகில் ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இது கூறுவது எளிதாகும். ஆனால் உண்மையான தியாகத்தின் மூலமாக ஆன்மீக புரட்சி ஏற்படுத்துவது எளிதான விஷயம் கிடையாது. புரட்சி என்பது எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது. தியாகங்கள் மூலமாக தான் புரட்சிகள் கிடைக்கின்றன. மனிதன் ஆணவத்தை அழிப்பதால் புரட்சி ஏற்படுத்துகின்றான். சுயநலத்தை தியாகம் செய்வதால் ஒரு உயரிய மேலான புரட்சியை மனிதன் ஏற்படுத்துகின்றான். ஆகவே உண்மையான தியாகங்களுக்காக அல்லாஹ்வுக்காக அதற்கான ஆன்மாவை உங்களுக்குள் ஏற்படுத்துங்கள். சந்தேகத்தில் உருவாக்குங்கள். லஜ்னா இமாயில்லா என்ற முறையில் இந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் தூது செய்தியை இந்த நாட்டிலும் உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நீங்கள் இஸ்லாம் தூது செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அல் இஸ்லாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட மிஷன், நீங்கள் அந்த மிஷனை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இப்பொழுது துஆவில் இணைந்து கொள்ளுங்கள்.